Hi friends, நம்ம மெத்தட் ஸ்டடியில் இருக்க சிம்பிள்ஸ் அண்டு சார்ட்ஸ் இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட் அப்படின்ற இந்த சார்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டை பார்க்கறதுக்கு முதல்ல அந்த மெத்தட் ஸ்டடியில் இருக்க சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள்ஸ்லாம் என்னன்ட்டு இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அந்த சிம்பிள்ஸ்க்கு அடுத்தது ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட் அப்படின்னா என்னன்ட்டு எக்ஸாம்பிளோட தந்திருக்கேன், அதுவும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டில் 3 டைப் இருக்குது. அது என்னென்னா மேன் டைப்பு, மெட்டீரியல் டைப்பு, எக்யூப்மெண்ட் டைப்புன்ட்டு 3 டைப் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த 3 வகையான ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து நான் சும்மா வெறுமனே சொல்கிறேன், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முதல்ல இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ. இப்போ ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்னா ப்ரொடக்ஷன் அப்போ இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் வந்துட்டு டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணுற ஒரு சார்ட் தான் வந்துட்டு இந்த ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டு. ப்ரொடக்ஷன் அப்போ நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோம், இப்போ ஸ்டோருக்கு நடந்துட்டு போயிட்டு ஒரு டூல் போய் வாங்கிட்டு வரோம், இல்லைனா அது பக்கத்தில் இருக்க மெட்டீரியல் வந்துட்டு மிஷினில் லோட் பண்ணுறோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம், அப்புறம் அந்த மிஷினுக்காக அன்லோட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த எல்லா டீட்டெயிலும் வந்து நோட் பண்ணுற ஒரு சார்ட் தான் வந்துட்டு இந்த ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டு. ஓகே, இதில் தான் வந்துட்டு நான் மேன் டைப்பு, மெட்டீரியல் டைப்பு, எக்யூப்மெண்ட் டைப் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் வந்துட்டு ஆப்ரேஷன், இன்ஸ்பெக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டு, டிலே, ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கிற எல்லா சிம்பிளும் வந்துட்டு இதில் வந்து நோட் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மேன் டைப்பு. இதில் ஒர்க்கர் எல்லா ஆக்டிவிட்டியும் வந்துட்டு இதில் வந்து இந்த மேன் டைப்பில் வந்து நோட் பண்ணுவாங்க. ஒர்க்கர் வந்துட்டு என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாரு, அவர் எங்கேயாவது நடந்து போகிறாரா, டிரான்ஸ்போர்ட்னால் வெளியில் போகிறாரு வராரு, இல்லைனா அந்த ஒர்க் ரிலேட்டடாக என்னென்ன வேலைலாம் அவர் செய்கிறாரு அப்படின்னு நோட் பண்ணுறதா வந்துட்டு இந்த மேன் டைப் ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டு. செகண்டு நம்ம பார்க்குறது வந்து மெட்டீரியல் டைப். மெட்டீரியல் டைப்பில் இதில் ரா மெட்டீரியல் இல்லைனா மெட்டீரியல் இருக்குல்லையா, அது வந்து மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறப்ப என்னென்னலாம் அதில் ஆக்டிவிட்டி நடக்குது, என்னென்ன ப்ராசஸ்லாம் அதில் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த மெட்டீரியல் டைப்பு. தேர்டாக நம்ம பார்க்குறது வந்து எக்யூப்மெண்ட் டைப்பு. எக்யூப்மெண்ட் டைப்பில் இதில் மிஷின்லாம் அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்ட்டு நோட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் டைப்பு. இந்த எக்யூப்மெண்ட் டைப்பில் நம்ம இப்போ ஒரு ரா மெட்டீரியல் இருக்குன்னா ரா மெட்டீரியல்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அந்த மிஷினில் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு நோட் பண்ணுறது தான் வந்து இந்த எக்யூப்மெண்ட் டைப்பு. ஓகே, இந்த 3 டைப்புக்குமே நம்ம தனித்தனியாக எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த 3 டைப்புக்குமே எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஎன்சி மிஷினில் மெட்டீரியலை வந்து லோட் பண்ணிவிட்டு அதை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம் இல்லையா, அது மூணுமே இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த 3 சார்ட்டுக்குமே வந்துட்டு யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ மேன் டைப்பில் வந்துட்டு ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியலை ட்ரேவிலேருந்து எடுத்துகிட்டு மிஷின் அந்த சக்கில் வந்துட்டு ஃபீட் பண்ணுறாரு இல்லையா, ஃபீட் பண்ணும்போது என்னென்னலாம் அதில் ஆக்டிவிட்டி நடக்குது, அதாவது இந்த ட்ரேவிலேருந்து அவர் ஹேண்டை யூஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடுக்கிறாரு இல்லையா, அது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வரும். எவ்வளோ தூரம் அவர் வந்துட்டு நடந்து போய் அந்த மெட்டீரியல் எடுக்கிறாரு அப்படின்ட்டு, இல்லை அவர் பக்கத்துலேயே இருக்குன்னா அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு செக்கில் லோட் பண்ணுறாரு இல்லையா, செக்கில் லோட் பண்ணுறத ஒரு ஆப்ரேஷன். ஓகே, திரும்ப அவர் வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறாரு இல்லையா, அது ஒரு ஆப்ரேஷன். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அந்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து அவர் ஐடியலாக இருக்கார், அதான் அந்த டிலே இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நேரம் வந்துட்டு அவர் ஐடியலாக இருக்கார் அப்படின்லாம் இதில் நோட் பண்ணுறதா வந்துட்டு இந்த மேன் டைப்பு. இதில் அவர் ஒரு மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிவிட்டு அடுத்த ஷார்ட்டுக்கு அவர் ரெடி பண்ணி அடுத்த மெட்டீரியல் வந்து லோட் பண்ணுற வரைக்கும் அவர் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு செக் பண்ணுறதான் வந்துட்டு இந்த மேன் டைப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்டீரியலில் வந்துட்டு இதுவும் அதே சிஎன்சி ஆப்ரேஷனே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டர்னிங் ஆப்ரேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, ரா மெட்டீரியல் வந்துட்டு மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரா மெட்டீரியலில் என்னென்னலாம் ஆப்ரேஷன் நடக்குது, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஃபேஸிங்கில் எவ்வளோ டைம் ஆகுது, ஃபேஸிங்க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்ட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டர்னிங் ஆப்ரேஷன் அப்படின்னா டர்னிங் ஆப்ரேஷனில் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அந்த ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, இல்லைனா அந்த நம்ம தேவையான ஃபினிஷிங் வர்றதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது, அதில் என்னென்னலாம் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த மெட்டீரியல் டைப்பு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து எக்யூப்மெண்ட் டைப்பு. எக்யூப்மெண்ட் டைப்பில் இப்போ அந்த ரா மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிட்டாங்கல்ல, லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த செக் வந்துட்டு எப்போ வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது,
நெக்ஸ்ட்டு அந்த ஃபேஸிங் டூல் வருது. ஃபேஸிங் டூல் வர்றதுக்கு அந்த டரட்லேருந்து ஃபேஸிங் டூல் அந்த ஜாப் கிட்ட வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அப்புறம் ஃபேஸிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ஃபேஸிங் பண்ணுறதுக்கு எந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதில் எதாவது டிலே இருக்குதா, இல்லை ஏதாவது அந்த இன்ஸ்பெக்ஷன் தேவைப்படுதா, அந்த செக் பண்ணணுமா ஃபேஸிங் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணுறதா வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் டைப்பு. ஓகே, இதில் வந்துட்டு மிஷின் வந்து எவ்வளோ நேரம்லாம் மூவ்மெண்ட்டில் இருக்குது, இல்லை எவ்வளோ நேரம் வந்து ஐடியலாக இருக்குது, அதில் எதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறதான் வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் டைப்பு. ஓகே, இது வந்து கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த 3 சார்ட் பற்றி ஏதாவது தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்னும் டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா 2-1 ப்ராசஸ் சார்ட் அப்படின்ட்டு ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் பற்றி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த சிம்பிள்ஸ் மெத்தட் ஸ்டடியில் இருக்க சிம்பிள்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக புரியும். ஓகே, பாய்.